முக்கிய செய்தி. விஜயின் அடுத்த கட்ட திட்டம் குறித்த பிரத்யேக தகவல் சத்தியம் டிவிக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிகிதா, தற்போது எலெக்ஷன் தேர்தல் காலத்திலே மிக முக்கியமான ஒரு தகவல் தாவேகாவின் தலைமையகமான பனையூரில் இருந்து நமக்கு கிடைத்துள்ளது. பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமையக நிர்வாகியிடம் பேசிய போது பல முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார்கள். தற்போது விஜய் விஸ்வரூபம் எடுக்க போகிறாராம். அதாவது ஒரு கை பார்ப்போம் என்ற வகையிலே தனித்து களமிறங்குவதற்கு விஜய் ஓகே சொல்லிவிட்டார் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் கூறியும் எந்த கட்சியும் அவரிடம் செல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது. அதே போன்று ஆரம்பத்தில் அதிரடியான விஜய் தற்போது நிதானமாக இருக்கிறார், நிதான போக்கை கடைபிடிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. விஜய் பாஜக விமர்சிப்பதில்லை, திமுகவை மட்டுமே குறிவைக்கிறார் என்றும் விஜய் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையிலே விஜய் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை விரைவிலே தொடங்கி இருக்கிறார். அப்போது இந்த ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்க போவதாக விஜய் திட்டமிட்டிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, விஜய் தற்போது ஒரு வாசகத்தை அவரே தயார் செய்திருக்கிறார். அதாவது, நாட்டை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாட்டை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்ற பஞ்ச் டயலாக் போன்று ஒரு வேண்டுகோள் பஞ்ச் டயலாக், வேண்டுகோள் டயலாக்கை வைத்து நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு சூறாவளி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் விஜய். இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தின் பொழுது தன்னுடைய சந்திக்கும் மக்களிடம் எல்லாம் நாட்டை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாட்டினையே மாற்றி காட்டுக என்று கூறப்போகிறார். அதே போன்று கூட்டணிக்காக பொறுத்தது போதும், பொங்கி எழு பாலகுமாரா என்பார்களே, அது போன்று பொறுத்தது போதும், இனிமேல் யார் வந்தாலும் வராவிட்டாலும் தேர்தலை 234 தொகுதிகளும் சந்திப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன், அந்த வகையில் நான் களமிறங்க போகிறேன். பாமகவா, தேமுதிகவா, ஓபிஎஸ்ஆ, காங்கிரஸா, எது வந்தாலும் வராவிட்டாலும் விஜய் களமிறங்குகிறான். கூட்டணி வேண்டாம், தனித்து போட்டி என்ற ஒற்றை இலக்கிற்கு தயாராகிவிட்டார் விஜய் என உறுதி கொண்டு விட்டார். வந்தாலும் சேர்த்துக் கொள்வோம், வராவிட்டாலும் கவலை இல்லை என்ற வகையிலே களமிறங்குவதற்கு விஜய் திட்டமிட்டு உறுதியாக களமிறங்க போகிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பழைய அரசியல் முகங்கள் கைகோர்ப்பது தனது மாற்று அரசியல் பிம்பத்தை சிதைத்துவிடும் என்ற ஒரு எண்ணமும் விஜய்க்கு வந்திருப்பதாக அவருடைய பிரதான ஆலோசகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே செங்கோட்டையனை சேர்த்திருக்கிறார். செங்கோட்டையன் வேறு சில சீனியர்ஸும் வந்திருக்கிறார்கள். ஆனால் பிரபலமான முகம் என்றால் செங்கோட்டையன் ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கட்டும், மற்றவர்கள் எல்லாம் பழைய ஆட்களை சேர்க்க வேண்டாம் என்றால் புதிய முகங்களுடன் மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கேற்ப தன்னுடைய அரசியல் கணக்குகளை தற்போது புதிதாக அமைத்து கூட்டணி கணக்குகளையே அடியோடு மாற்றி அமைக்கும் வகையில் அவர் களமிறங்கி இருக்கிறாராம். தன்னை நம்பி வாய்ப்பு கொடுத்தால் நாட்டை காப்பாற்றுவேன் என்ற முழக்கத்துடன், நாட்டை திருத்துவேன் என்ற முழக்கத்துடன் 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்க அவர் முடிவு செய்து விட்டார். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூதாட்டம் தான், இருந்தாலும் ஆடி பார்த்து விடுவோம், ஒரு கை பார்த்து விடுவோம் என விஜய் விஸ்வரூபம் எடுத்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறாராம். அது மட்டுமல்ல, விஜயின் விமர்சகர்கள் எல்லாம் தற்போது விஜய் இது மிகப்பெரிய ஒரு சூதாட்டம், இந்த வெற்றிக்கு பின்னால் 2 வகையான மனநிலை இருக்கிறது. ஒன்று வெற்றி அல்லது வெளியேற்றம். வெற்றி பெற்றால் ஆட்சியில் இருப்பது, இல்லாவிட்டால் சினிமாவுக்கு மீண்டும் போவது என்ற வகையில இருக்கிறார் என்ற வகையிலே சில அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் விஜய் தரப்பு மிக தெளிவாக இருக்கிறது, ஆட்சிக்கு வருவது உறுதி, சினிமா என்பது ஒரு மூடிய அத்தியாயம், இனி நான் அங்கு செல்ல மாட்டேன் என்பதை விஜய் தெளிவாக இருக்கிறார். எனவே விஜயின் அரசியல் பயணம் தொடரப் போகிறது. ஆட்சியை பிடித்தாலும் சரி, இல்லாவிட்டால் எதிர்கட்சியாகவோ அல்லதோ தொடர்ந்து முயற்சி செய்து, இந்த முறை இல்லாவிட்டால் அடுத்த முறை, ஆனால் இந்த முறையே ஆட்சியை பிடிப்பேன் என்பதிலே விஜய் முழு நம்பிக்கையுடன் களமிறங்க போகிறார் என்ற வகையில் தான் அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். விஜய் தன்னுடைய தனித்துவமான அணுகுமுறை என்றால், இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு எழுச்சி தனக்கு கிடைத்திருப்பதாகவும், இளைய தலைமுறை பெண்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தன்னுடைய தனித்துவமான அணுகுமுறை, நடுநிலை வாக்காளர்கள், அதாவது இந்த கட்சியா அந்த கட்சியா அந்த கடைசி நேரத்தை பார்த்து வாக்களிக்கும் நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் நிச்சயமாக தமக்கு வாக்களிப்பார்கள். அதே போன்று முதன்முறை வாக்காளர்கள், இளைய தலைமுறையின் மிகப்பெரிய சக்தி தன்னிடம் இருக்கிறது. அதே போன்று பெண்களும் தமக்கு பெரும் ஆதரவாக இருப்பதால் எந்த கட்சியும் சார்ந்து இல்லாமல் தனது சொந்த பலத்திலேயே ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வகையிலே மிகப்பெரிய உறுதியுடன் விஜய் இருப்பதாகவும், அந்த வகையில் தான் தற்போது நாட்டை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், நாட்டை காப்பாற்றி எல்லோரையும் திருத்தி நாட்டை காப்பாற்றுவேன் என்ற வகையிலே அரசியல் கட்சிகளை திருத்தி நாட்டை காப்பாற்றுவேன், ஊழலற்ற
அரசாங்கத்தை நான் அமைப்பேன் என்ற வகையிலே விஜய் உணர்வுபூர்வமாக தற்போது முடிவெடுத்து தயாராகிவிட்டார். எனவே அவருடைய அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக வரும். அதே போன்று மார்ச் முதல் வாரத்திலே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் விஜய் அறிவிக்க இருக்கிறார். அதற்காக ஏதேனும் ஒரு மாநாடு போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அந்த இடத்திலே அவர் அறிவிக்க இருக்கிறார். வெறும் அறிக்கையாக வெளிவராமல் அந்த அறிமுக கூட்டமாக வைத்து வேட்பாளர் அறிமுகமாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிமுகப்படுத்த போகிறார் விஜய். அதற்கேற்ப அவரே திட்டமிட்டு வருகிறார் என்ற வகையிலே அவர் முடிவு செய்திருப்பதாகவும் அவருக்கு நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் உறுதியாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 தமிழகம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை காணப் போகிறது, பழமைவாத அரசியலுக்கு முடிவு கட்டப் போகிறது என்பதையும் விஜய் ஆணித்தரமாக நம்பி தன்னுடைய களப்பணிகளை தொடங்கி இருக்கிறாராம். தற்போது அவருக்கு வடநாட்டிலிருந்து சில ஆலோசகர்களும் தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தான் அவருடைய சுற்றுப்பயணம் தற்போது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் வகையில் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை அறிவிக்க இருக்கிறார். அதிலே தன்னுடைய வழக்கமான திரைப்படங்களில் வர பஞ்ச் டைலாக் போன்று ஒரு கை பார்ப்போம் என்ற வகையிலே நாட்டை திருத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் திருத்தி காட்டுகிறேன், நாட்டை காப்பாற்றுகிறேன், நாட்டை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்ற வகையிலே களமிறங்கப் போகிறார் விஜய் என்பதுதான் தற்போது பனையூர் தலைமையகத்திலே தாவேகாவின் தலைமையகத்திலே பெரும் பேச்சாக இருக்கிறது. எனவே விஜயிடமிருந்து அடுத்தடுத்த நாட்களில் அதிரடி அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரப் போகிறது என்பதை மட்டும் நாம் எதிர்பார்த்திருக்கலாம்.